ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்ல இருந்து நான் உங்கள் திவ்யலட்சுமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க ரொம்ப நாளா வந்து எங்க டெஸ்ட் பேட்ச் வந்து கேட்டே இருந்தீங்கங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து நான் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நெறைய பேர் வந்துட்டு நியூ ஸ்டூடெண்ட் வந்துட்டு மேம் என்னையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து வேண்டான்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்துட்டு அது ஃபாலோ பண்ணிட்டு வரணுங்க. அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் உங்கள வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். இப்ப அது எப்படி வந்து கொண்டு போறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிஎஃப் வந்துட்டு நான் வந்து குடுத்துருக்கிறேன் உங்களுக்கு. நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆனா அது எப்படி போக போகுது அப்படிங்கிறத நான் கிளியரா சொல்லிடுறேன். நீங்க வந்து என்னன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026க்கு உண்டானதுங்க. நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு 100% நம்ம ஒர்க் வாங்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை இருந்தா மட்டும் இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. மனச அப்படி நீங்க இல்லனாலும் பரவால்ல. நீங்க வந்துட்டீங்கனாலே, நம்ம வந்து டெய்லி குடுக்கக்கூடிய அந்த லைவா இருக்கட்டும், ரிவிஷனா இருக்கட்டும், வீக்லி ரிவிஷனா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கும், செகண்ட் ரிவிஷனுக்கும் இடையில உங்களுக்கு எந்த விதமான எதுவுமே மறக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நான் வந்து டெய்லியுமே ரிவிஷன் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக் ரிவிஷன், மறுபடியும் தேர்ட் வீக் போம்போது ஃபர்ஸ்ட் 2 வீக்கையும் சேர்த்து ரிவிஷன் இப்படி நான் குடுத்துட்டே வர்றதுனால, எப்பவுமே மைண்ட்ல உங்களுக்கு அந்த பாயிண்ட் நின்னுகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அதனால தைரியமா வந்துட்டு நீங்க இதுல ஜாயின் பண்ணலாம். ஓகே. நீங்க வந்து தைரியமா படிக்கணும். என்னால ஒர்க் வாங்க முடியும். நான் வந்து இதுல ஒர்க் வாங்கிருவேன் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு தன்னம்பிக்கை மட்டும் உங்ககிட்ட இருந்தா போதும். 100% என்னால உங்கள வழிநடத்தி எடுத்துட்டு போக முடியும். புரியுதுங்களா? சரிங்க. எப்படி வந்துட்டு வருதுன்னு நான் சொல்லிர்றேன். இந்த ஆனுவல் பிளானர் வந்துட்டு நம்மளுக்கு இப்ப டிசம்பர்ல வந்து விடுவாங்க. ஓகேங்களா? நீங்க அது வரைக்கும்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன்னா கொஸ்டின் வந்துட்டு எந்த தரத்துல கேட்கறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானங்க. சோ நம்மளோட டெஸ்ட் பேட்ச்லயுமே எல்லாமே பேராகிராஃப் மாதிரி தான் வந்து கொஸ்டினே நான் வந்து குடுத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா நீங்க இப்பவே பழகிக்கணுங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்தே அந்த மனநிலையை நீங்க வந்து வளர்த்துக்கணும். இல்ல ஒன் லைனர் தான் நான் பண்ணுவேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இப்ப என்ன ட்ரெண்டுங்க எல்லாமே வந்துட்டு பேராகிராஃபா தான் குடுத்துருக்காங்க. உட்கார்ந்து வாசிச்சு, அதுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுகிட்டு, அப்புறம் ஆன்சர தேடுறதுக்குள்ள விடிஞ்சு போயிரும். அத நீங்க இப்பவே ஸ்பீடா வாசிச்சு பழகிருங்க. புரியுதுங்களா? சரிங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே நம்ம வந்து சிலபஸே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 70 நாள் தான் டைமே தர்றாங்க. அதுக்குள்ள வந்து நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப நம்ம உட்காந்து ரிவிஷன் பண்ண போறோம். புரியுதுங்களா? அப்புறம் உங்களுக்கு நம்ம ஃபுல்லா மந்த்லி இப்ப வந்து 8 மந்த்துக்கு வந்துட்டு நான் ஷெட்யூல் போட்டிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு மந்த்லி வந்துட்டு என்ன படிக்கணுங்கிறதும் வந்து ஷெட்யூலா வந்துருங்க. வீக்லி வந்து என்ன படிக்கணுங்கிறது உங்களுக்கு அதுல வந்து நான் சொல்லிருவேன். இப்ப வாரத்துல முதல் நாள் வந்து நீங்க என்ன படிக்கணுங்கிறத மண்டேவே நான் சொல்லிருவேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்புறம் வந்துட்டு டெய்லி என்னென்ன இப்ப டெய்லி ஒரு இயல் படிக்கிறீங்கன்னா, டெய்லி இந்த ஒரு ஜிஎஸ் லெசன வந்து நீங்க முடிச்சுருங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு நான் உங்களுக்கு சொல்லிருவேன். அத நீங்க படிக்கிறது மட்டும் இல்ல, அன்னைக்கு நைட்டே நீங்க வந்து ரிவிஷன் பண்ணிருவீங்க. அடுத்த நாள் காலையில திரும்பவும் வந்து ரிவிஷன் பண்ணுவீங்க. சோ நீங்க ரிவிஷன் பண்ணலனாலும், நான் கொடுக்கக்கூடிய ரிவிஷன்லயே உங்களுக்கு மைண்ட்ல நின்றும். புரியுதுங்களா? அப்ப ரிவிஷன வந்துட்டு 100% நீங்க வந்து அத இது பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஓகே. அடுத்து. ஜிஎஸ்க்கு வந்துட்டு எல்லாம் அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் கேட்குறீங்க. நான் இப்ப வந்து எனக்கு என்கிட்ட வந்து பிடிஎஃப்லாம் இல்லாம இல்ல. எல்லாம் இருக்குதுங்க. மொத்தத்தையும் குடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? படிப்பீங்களா? உங்களால படிக்க முடியுமா? முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, என்ன டாபிக் வந்து நீங்க படிக்கிறீங்களோ, நான் என்ன வந்து குடுத்துருக்கணும், ஒரு வாரத்துக்கு ஒரு 3 லெசன் குடுத்துருக்கேன்னா, அத வந்து படிங்க. அதுல என்ன அவுட் சோர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா படிக்கணுமோ, அந்த மெட்டீரியல் என்னோட நான் கைப்பட எழுதுனது உங்களுக்கு தந்துருவேன். இல்லன்னா கிளாஸா போடுவேன். நீங்க வந்து அத யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து தமிழ்லயும் அப்படிதாங்க. இதுக்கு வந்து அவுட் சோர்ஸ் வந்துட்டு கேட்டுட்டே இருக்கிறீங்க. அவுட் சோர்ஸ் நான் ஆல்ரெடி டெலிகிராம்ல குடுத்து தான் இருக்கேன். ஆனா நீங்க அந்த அவுட் சோர்ஸ் வச்சு நீங்க படிப்பீங்களா? படிக்க மாட்டீங்க. அதனால தான் நான் என்ன பண்றேன்னா, ஸ்கூல் புக் வைஸ் வந்துட்டு நான் என்ன சொல்றேனோ அந்த பாயிண்ட்ட மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க. மத்ததுக்கெல்லாம் நான் ஷார்ட்கட் போடுறேன். அந்த ஷார்ட்கட்ட வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? ஏன்னா நெறைய பேர் வந்துட்டு இந்த கிளாஸ் போட்டா கவனிக்கிறதே இல்ல. அதனால தான் உங்களுக்கு நான் ஷார்ட்கட் குடுக்குறேன். ஷார்ட்கட்ட வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மரபு தொடர், அப்புறம் வந்து பழமொழி 400 இந்த கிளாஸஸ்லாம் நான் ஆல்ரெடி போட்டுட்டு தான் இருக்கேன். டே வைஸ் போட்டுட்டு இருக்கேன். நீங்க அன்னைக்கு வந்து நீங்க என்ன படிக்கணும்னு நான் சொல்றேனோ அத படிச்சு முடிச்சுருங்க அவ்வளவுதான். அட்லீஸ்ட் ஒரு 70% ஆவது படிக்க பாருங்க. ஏன்னா மீதி ஒரு 30% வந்து நீங்க அந்த வந்துட்டு வருவீங்க பாருங்க. அதிலேயே வந்துட்டு நீங்க ரிவிஷன் பண்ணிரலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்கூல் புக் பிடிஎஃப் இருக்கு பாருங்க. ஸ்கூல் புக் பிடிஎஃப்லாம் நான் அனுப்பிச்சுருவேன். அதுக்குமே வந்துட்டு அன்னைக்கு என்ன படிக்கணுமோ அந்த பேஜஸ் மட்டும் கட் பண்ணி தருவேன். அத மட்டும் படிச்சுக்கோங்க. மேத்ஸுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆல்ரெடி வந்துட்டு இப்ப பேட்ச்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் வந்து அனுப்பிச்சிருப்பேன். கிளாஸ் கவனிக்கிறீங்க. அதுல எக்ஸ்ட்ரா ஏதாவது சம்ஸ் வந்து நான் கிளாஸ்லயே வந்து குடுத்துருப்பேன். ஹோம் ஒர்க் சம் மாரி அதையும் வந்து போட்டு பாக்குறீங்க. அது ரிலேட்டடா ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன இருக்கோ, அதையும் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறீங்க. எல்லாத்தையும் பண்றது இல்லைங்க. அது அது ரிலேட்டடா இப்ப வந்துட்டு இப்ப எல்சிஎம், ஹெச்சிஎஃப்ல இப்ப மணிகள் வந்துட்டு ஒன்றாக சந்திக்கும்.
அது வந்து மீண்டும் எந்த டைம்ல சந்திக்கும், எந்த தேதியில சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மாடல் சொல்லித்தரேன்னா, அது ப்ரீவியஸ் கொஸ்டின்ல எங்க இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சு நீங்க வந்து அத சால்வ் பண்ணி பார்க்கணும். புரியுதுங்களா? ஓகே. அடுத்து தமிழ் அவுட் சோர்ஸ். அதாங்க தமிழ் அவுட் சோர்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த தமிழ் டூ தமிழ் அகர முதலியாக இருக்கட்டும், நவீன தமிழ் அகராதி, அது போக இது அயற்சொல் அகராதி, இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஷார்ட்கட் நான் உங்களுக்கு போட்டு குடுக்குறேன். நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இப்ப வந்து டெய்லி போட்டுட்டு இருக்கிறேன் இல்லைங்க. அது போக போக உங்களுக்கு 3 வீடியோ 4 வீடியோ கூட டெய்லி வரும். சோ நீங்க தான் வந்து அத யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அப்படியே வந்து நீங்க ஒரு ஒரு மூவி பார்த்தீங்கன்னா எப்படிங்க மைண்ட்ல நிக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் குடுத்துருப்பேன். நீங்க ஒரு வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். நியூ ஸ்டூடெண்ட்டா இருந்தா தயவு செஞ்சு அத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு வீக்லி வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, டெய்லி 2 பழமொழி 400 வந்துட்டு படிக்கணும். பழமொழி 400 இருக்குதுங்க. டெய்லி 2, 2 படிச்சீங்கன்னா 200 நாள்ல முடிஞ்சிரும். ஓகேங்களா? நான் இப்போ வந்துட்டு ஒரு 10 நாளைக்கு 20 பழமொழி 400 உங்களுக்கு முடிச்சு குடுத்துருப்பேன். ஆமா தானங்க? ஓகே. அதுக்கப்புறம் 10 நாள் இல்லைங்க. 14 நாட்கள் ஆயிருச்சு. ஆமா தானங்க? 3 வாரம் ஆயிருச்சு. சோ நியூ ஸ்டூடண்ட் என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க அத படிச்சுட்டு வருவீங்க. சரிங்களா? ஓகே. 5 டெய்லி வந்துட்டு ஒரு மரபு தொடர் படித்தால் போதுமானது. அ இப்ப 3 வாரத்துக்கு தேவையானது எல்லாமே நான் எடுத்து போட்டேன். அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்ப நியூவா வந்துட்டு இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு, நான் என்ன வாரம் என்ன லிங்க் அனுப்புறேனோ, அந்த லிங்க்க வந்துட்டு பார்த்து படிச்சுக்கோங்க. டெய்லி படிச்சுட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு வந்தீங்கன்னா முடிச்சிடலாம். மொத்தமா சேர்த்து வச்சு படிக்காதீங்க. நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. அப்புறம் டெய்லி ஒரு புணர்ச்சி விதியின் அடிப்படையில நீங்க படிக்கணும். ஓகேங்களா? அப்பனா நான் வந்து வீடியோ குடுத்துருவேங்க. ஆல்ரெடி நான் புணர்ச்சி வீடியோஸ்லாம் வந்து எடுத்து போட்டுருக்கிறேன். நீங்க ஒவ்வொரு வாரம் போக, போக இன்னும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிட்டே வருவேன். நான் என்ன வந்து வீடியோ அனுப்புறேன், என்ன படிக்க சொல்றேனோ அத நீங்க படிச்சுட்டு ரிவிஷனுக்கு வந்துருங்க. ஓகேங்களா? லைவ் தான் ரிவிஷன். சரிங்க. அடுத்து வீக்லி ஒரு திருக்குறள் அதிகாரம் வந்து நீங்க படிக்கணும். சரிங்களா? ஒரு வாரத்துக்கு நம்ம ஷெட்யூல்லயே நான் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்க என்ன திருக்குறள் படிக்கணும்னு அந்த மெட்டீரியல் வந்துட்டு நான் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணனோ அதையவே உங்களுக்கு குடுத்துர்றேன். நான் வந்து அண்டர்லைன் பண்ணிலாம் படிச்சிருப்பேன். அத உங்களுக்கு குடுக்குறேன். நீங்க அத வந்து படிச்சுக்கோங்க. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு எல்லாரும் கேட்டுட்டே இருக்கிறீங்க. நான் கேட்கிறேன். ஒரு கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இப்போ பிடிஎஃப் வந்து என்னால குடுக்க முடியாமலாம் இல்லைங்க. ஓகேங்களா? பிடிஎஃப் வந்து குடுத்தா நீங்க படிப்பீங்களா? மாட்டீங்க. அதனால தான் நான் என்ன ஐடியா சொல்றேன்னா, லாஸ்ட் 2 வாரங்கள் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டுமே யூனிட் 9 கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டுமே நான் ஒதுக்கி வச்சிருக்கேன். அந்த டைம்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஸ்கீம்ஸ் எல்லாம் படிச்சீங்க அப்படின்னா, யூனிட் 9ல வந்து கவர் ஆயிரும். அது போக டேஸ் வந்து நம்மளுக்கு கேட்கறாங்க. அந்த டேஸ் எல்லாம் நம்ம இப்ப படிச்சுட்டு வருவோம் இல்லைங்க, ஸ்கூல் புக்ஸ்ல இருக்க டேஸ். அப்புறம் வந்துட்டு ஹிஸ்டரி, ஐஎன்எம் எல்லாத்துக்குலயுமே டேஸ் இருக்குங்க. அது எல்லாத்துலயுமே இருக்கக்கூடியது நம்ம கவர் பண்ணிருவோம். தமிழ்லயுமே நம்மளுக்கு வந்து டேஸ் இருக்கும். அதையும் நம்ம கவர் பண்ணி முடிச்சுருவோம். புரியுதுங்களா? அப்புறம் ஆஃப்டர் நோட்டிபிகேஷனுக்கு அப்புறமா, நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா குறைந்தது 70 நாட்கள். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா சந்தோஷம் தான். 70 நாட்கள் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். இப்ப வந்துட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து அதுல அனலைஸ் பண்ணி எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கறாங்களோ, அத மட்டும் தான் படிக்க போறோம். சும்மா வளவளா கொலகொலான்னு எல்லாத்தையும் உட்கார்ந்து படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி படிச்சா மைண்ட்ல நிக்கவும் நிக்காது. புரியுதுங்களா? அதனாலதான் நான் ஃபுல்லா ஸ்கூல் புக், அவுட் சோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு டைம் நான் ஒதுக்கி இருக்கேன். அதனால நீங்க எதுவும் ஃபீல் பண்ண வேணாம். அந்த டைம்ல நம்ம படிச்சு முடிச்சிடலாம். சரிங்களா? அப்புறம் அதாங்க 8 மந்த்ல வந்து நம்ம சிலபஸ முடிக்கணும். நான் அப்படிதான் வந்து குடுத்துருக்கிறேன். உங்களால முடிக்க முடியும். ஏன்னா நான் உங்க கூட இருக்கிறேன். கடைசி வரைக்கும் நான் உங்க கூடயே இருக்கணும்ங்கிறதுக்காக தான் லைவ் செஷன்லாம் போட்டிருக்கேன். நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் எல்லாமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் அதாங்க நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் 70 டேஸ் இருக்கும். அதுல ஃபுல்லா நம்ம ரிவிஷனே தான் பண்ணிட்டு இருப்போம். புரியுதுங்களா? ரிவிஷன் டெஸ்ட் இப்படியே போட்டே இருக்கும்போது உங்களுக்கு எப்படி பயம் வரும்? எல்லாரும் வந்து படிக்கிறதுக்கு புக்ஸ் என்ன எத்தன நாள்ல அதாவது 100 நாள்ல படிப்பது எப்படி? 60 நாள்ல எப்படி படிக்கிறது? அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்க டைம்ல நம்ம உட்காந்து ரிவிஷன் பண்ணிட்டு இருப்போம். புரியுதுங்களா? அதுக்காக தான் 8 மாதங்கள் குறைந்தது 8 மாதங்கள் 100% படிச்சே ஆகணும். இல்லன்னா ஒர்க்குக்கு போகவே முடியாது. அடிச்சு சொல்றேங்க. சோ நீங்க என் கூட வாங்க. டெய்லி வந்து படிச்சுட்டே வாங்க. போதுமானது. அடுத்து எந்தெந்த வீக்ல வந்துட்டு நம்ம எப்படிலாம் முடிக்கிறோம்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 4 வாரங்கள். அப்போ 1 மாசம் ஆயிடுச்சுங்களா? எக்கனாமிக்ஸ் மட்டும் தான் படிக்க போறோம். அதை இதை கலந்து கலந்து படிச்சீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட் இன்னொரு சப்ஜெக்ட்டையும் வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. எக்கனாமிக்ஸ் ஃபுல்லா வந்து முடிச்சிடலாம். இருக்கிறதுலே எக்கனாமிக்ஸ் தான் கடுப்பா இருக்கும் படிக்கிறதுக்கு. கான்செப்ட் புரியாது, ஒண்ணும் புரியாதுங்க. புரியுதுங்களா? அத நம்ம ஃபர்ஸ்ட்டே படிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இதா தான் இருக்கும். பரவால்ல. டேட்டாஸ் வந்து நெறைய இருக்குது. ஸ்கீம்லாம் நெறைய இருக்குது. அத வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிட்டே படிச்சுட்டே இருக்கணும். ஓகேங்களா? அதனாலதான் இந்த ஐடியா நான் வந்து பண்ணியிருக்கிறேன். சரிங்க. அப்புறம் வந்துட்டு அவுட் ஆஃப் புக் சோர்ஸ் வந்து நான் எப்படி தருவேன்னா,
நான் வந்து இப்ப குரூப் 1க்கு படிச்ச நோட்ஸ் இருக்கு பாருங்க. அதுல குரூப் 1க்கு அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படாது. உங்களுக்கு இப்ப குரூப் 4ல எந்த அளவுக்கு வந்து கேட்கறாங்களோ, அதற்கு தேவையான நோட்ஸ அன்னைக்கு என்ன பாடம் படிக்கிறீங்களோ, அந்த பாடத்துக்கு தேவையான எக்ஸ்ட்ரா நோட்ஸ நான் தருவேன். அத நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் 5லிருந்து 10வது வாரம் வரைக்கும். அதாவது 6 வாரங்கள் மொத்தம் நம்ம பாலிட்டி மட்டும் படிக்க போறோம். பாலிட்டில ரொம்ப ஜாலியா இருக்குங்க. அதுக்கெல்லாம் ஷார்ட்கட் வச்சு வேற லெவல்ல படிச்சிடலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாலிட்டி. பாலிட்டியில வந்துட்டு அவுட் சோர்ஸ் எல்லாமே படிப்போம். அப்புறம் இன்னொன்னு நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்க எக்கனாமிக்ஸ் படிச்சு முடிச்சுட்டு, அந்த எக்கனாமிக்ஸ்க்கு என்னென்ன ரிவிஷன் பண்ணணுங்கிறத நான் சொல்லுவேன். அப்ப உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிற அந்த இதெல்லாம் இல்லைங்க. என்ன வந்து மைண்ட்ல நிக்காதோ, அந்த பாயிண்ட்ஸ நான் தனியா வந்துட்டு எழுதி தருவேன். என் கைப்பட வந்துட்டு குட்டி குட்டி பாயிண்ட்ஸா நான் எழுதி தரேன். புரியுதுங்களா? ஒண்ணு நீங்க எழுதிக்கோங்க. இல்லன்னா நான் எழுதி தர பாயிண்ட்ட வந்து நீங்க வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் போட்டு ஏதாவது வச்சுக்கோங்க. ஏன்னா, அதுல நான் வந்து வெறும் டேட்டாஸ் மட்டும் தான் குடுத்திருப்பேன். அந்த டேட்டாவ மட்டும் டெய்லி பாக்குறீங்க. அப்புறம் ரிவிஷனுக்கு வந்துட்டு அத வந்து கேட்டுட்டே இருப்பேன். இடையில நீங்களும் வந்துட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணணும். அந்த டேட்டாஸ் வந்து பாக்குறீங்க. அப்புறம் வந்து இயர்ஸு, அந்த நேமு, இதெல்லாம் ஸ்கீம் இதெல்லாம் தான் மறக்கும். அத வந்து நம்ம பாத்துட்டே வருவோங்க. அது கூட ப்ரீவியஸ் இது எக்கனாமிக்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பாத்துட்டே வருவோம். புரியுதுங்களா? அப்புறம் அது போக புதுசா நம்ம பாலிட்டிய வந்து படிச்சுட்டே வருவோம். ஓகேங்களா? இது எப்படி ரிவிஷன் பண்றதுல நீங்க ஒண்ணும் மண்டைய போட்டு குழப்பிக்காதீங்க. நான் வந்து டெய்லி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சு முடிச்ச போன மாசம் படிச்சத இந்த மாசம் எப்படி ரிவிஷன் பண்ணுங்கிறது எனக்கு தெரியும். நான் அத வந்து சொல்லி தரேன். நீங்க வந்து கன்டின்யூ பண்ணீங்கன்னா மட்டும் போதும். அப்புறம் 6 வீக்ஸ் வந்துட்டு பாலிட்டி படிக்கிறவங்க 6 வாரத்துல ரொம்ப அழகா பாலிட்டிய தரவா படிச்சு முடிச்சிடலாம். அதுல கொஞ்சம் நாட்கள் இருக்கும்போது, அதுல வந்து நம்ம என்னங்க பண்ண போறோம்? ப்ரீவியஸ் கொஸ்டினையும் பாக்க போறோம். எக்கனாமிக்ஸையும் கூடவே சேர்த்து பாக்க போறோம். சரிங்களா? அடுத்து ஆ 11வது வாரத்துல இருந்து 15வது வாரம் வரைக்கும் மொத்தம் 5 வாரங்கள். இதுல ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணுங்க. யூனிட் 6 வந்து நம்ம படிப்போங்க. அதுல யூனிட் 9 கொஞ்சம் வந்துட்டு ஆட் ஆகி வரும். புரியுதுங்களா? அதே போலதான் நம்ம ஜியோகிராபி படிக்கும்போது அதுலயும் யூனிட் 9 வந்து கவர் ஆகும். எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது அதுலயும் யூனிட் 9 வந்து கவர் ஆகும். புரியுதுங்களா? அப்ப யூனிட் 9 வந்துட்டு அங்கங்க பிச்சு பிச்சு தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் அது கூடயே வந்துட்டு ஆட் ஆகி வந்துரும்னு சொல்றேன். அப்ப 5 வாரங்கள் யூனிட் 6 மட்டும் நீங்க படிக்க போறீங்க. சரிங்களா? அடுத்து ஐஎன்எம் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வீக்ஸ் வந்துட்டு ஐஎன்எம் வந்து படிப்போம். ஓகேங்களா? அப்புறம் 18வது வாரம் வந்து ஒரே ஒரு வாரம் லீடர்ஸ் பத்தி இப்ப நம்ம தமிழ் புக்ல எல்லாம் படிச்சிருப்போங்க. இருந்தாலுமே எக்ஸ்ட்ரா ஐஎன்எம்லயும் படிச்சிருவோம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்ல வந்து நான் தருவேன். அதை வந்து நீங்க படிச்சுக்கோங்க. ஸ்பெஷல் நோட்ஸ் வந்து நானே தருவேன். கைப்பட எழுதுனது நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 19ல இருந்து 23வது வாரம் வரைக்கும் மொத்தம் 5 வாரங்கள் ஹிஸ்டரி பிளஸ் அதுல வந்து யூனிட் 6மே கொஞ்சோண்டு கவர் ஆகி வரும். ஏன்னா அது வந்து இந்த சங்க இலக்கியங்கள் தொடர்பாக அந்த பார்ட் எல்லாம் வந்துட்டு இதுக்குள்ளேயும் வருங்க. அதனால இதுலயும் வந்து கொஞ்சம் கவர் ஆயிரும். புரியுதுங்களா? அப்ப 5 வாரங்கள் ஹிஸ்டரி கூடவே சேர்த்து யூனிட் 6 பாடங்களையும் நம்ம இதுல படிப்போம். புரியுதுங்களா? ஓகே. அடுத்து ஜியோகிராபி படிக்கும் போதே சொன்னேன் இல்லைங்க. ஏன்னா அந்த தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், மானுட புவியியல் எல்லாம் படிக்கும்போது அதுவுமே யூனிட் 6ல வந்து கவர் ஆயிரும் உங்களுக்கு. அதனால 24ல இருந்து 27 கிட்டத்தட்ட 4 வாரங்கள் ஜியோகிராபி மட்டுமே நீங்க படிக்க போறீங்க. அடுத்து கெமிஸ்ட்ரி. நம்ம வந்து பிசிக்ஸ் வந்து படிக்க மாட்டாங்க. நான் படிச்சது இல்ல. அதனால வந்து பிசிக்ஸ் வந்து எப்படி படிச்சாலும் ஒரு கொஸ்டினுக்கு உட்கார்ந்து 100 பாடத்துல படிக்கிறது முட்டாள்தனம் தான் என்ன பொறுத்த அளவுக்கு. சோ அது வேண்டாம். ஓகேங்களா? 28ல இருந்து 29 அப்பனா 2 வாரங்கள் கெமிஸ்ட்ரி மட்டும் படிக்க போறீங்க. ரொம்ப ஜாலியான ஒரு சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 31ல இருந்து 32 இது வந்துட்டு 2 வாரம். சாரி 30ல இருந்து 32 சரிங்களா? இது வந்து 30 30ல இருந்து 32 வந்துட்டு கிட்டத்தட்ட 3 வாரங்கள் நம்ம பயாலஜி மட்டும் படிக்க போறோம். ஓகேங்களா? அடுத்து 33ல அதாவது ஒரே ஒரு வாரம் மட்டும் நம்ம இவிஎஸ் என்விரான்மெண்ட் ஸ்டடிஸ் வந்துட்டு படிக்க போறோம். சுற்றுச்சூழலை பத்தி மட்டும் அந்த வாரத்துல வந்து படிப்போம். ஏன்னா அது ரிலேட்டடா கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. சோ நம்ம அதை படிச்சுதான் ஆகணும். அதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய அவசியத்துல இருக்கும். ஓகேங்களா? அதனால அது ஒரு வாரம் வந்து இவிஎஸ் மட்டும். 34வது வாரம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வாரம் தான் பாட்டனி மட்டும் படிக்க போறோம். என்ன இம்பார்ட்டனோ அது மட்டும் படிச்சுக்கலாம். ப்ரீவியஸ் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி என்ன வந்து ரிப்பீட்டடா கேட்கறாங்களோ அதை மட்டும் படித்தால் போதுமானது. அடுத்து 35, 36 2 வாரங்கள் வந்துட்டு நம்ம யூனிட் 9ல வந்துட்டு ஆல்ரெடி எல்லாமே படிச்சுட்டு வந்திருப்பாங்க. இருந்தாலும் அதுல ஸ்கூல் புக்ஸ் லெசன்ல யூனிட் 9க்குன்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 லெசன்ஸ் இருக்கும். அது மட்டும் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அது கூடவே சிஏ வந்துட்டு பாத்துக்கலாம். ஓகேங்களா? அப்புறம்
37, 38 மொத்தம் 38 வாரங்கள் நம்ம வந்து படிக்க போறோம். அதுல வந்துட்டு ஃபுல் ரிவிஷன் வந்துட்டு கடைசி ஆல்ரெடி நம்ம டெய்லி ரிவிஷன் பண்ணிட்டு தாங்க வரோம். இருந்தாலுமே கடைசி 2 வாரங்கள் படிச்சு முடிச்சு நம்ம வச்சிருக்கும் போது நோட்டிபிகேஷன் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம உட்காந்து ரிவிஷன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப ஜிஎஸ் எல்லாமே சொல்லி முடிச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு 10,000க்கு மேற்பட்ட கொஸ்டின் வந்துட்டு இதுல ஆட் ஆகி வந்துடும். ஓகேங்களா? அது போக மேக்ஸுங்க. மேக்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீக் என்ன பண்ணணும்னா பேசிக் ஸ்பீட் மேக்ஸ் நான் சொல்லி தருவேன். அதை நீங்க படிச்சுக்கணும். ஸ்கொயரு, கியூபு, ரூட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், கியூப் வேல்யூ வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் நீங்க கத்து வச்சீங்கன்னா தான் எல்சிஎம், ஹெச்சிஎஃப் ஈஸியா இருக்கும். சீக்கிரமா போட்டு முடிக்க முடியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துக்குமே இந்த வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அதனால பேசிக் ஸ்பீட் மேக்ஸ் வந்துட்டு என்னோட கிளாஸஸ் இருக்கு. நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 2வது 3வது வாரத்துல எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். ஏன்னா இதெல்லாம் ஒரு வாரத்துல முடிக்க முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா 2 வாரமாவது பார்த்தோம்னா தான் அதை வந்து படிச்சு முடிக்க முடியும். அடுத்து 4, 5 இந்த வாரத்துல பெர்சன்டேஜ் வந்து பாத்திரலாம். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே 2 வாரம் வந்து மேக்ஸ் கொடுத்துருப்பேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு வந்துட்டு 6, 7 ப்ராஃபிட் அண்ட் லாஸ், 8, 9வது வாரத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 வாரம் பார்ப்போம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அடுத்த 2 வாரம், அதுக்கு அடுத்த 2 வாரம் 2D வந்து பார்க்கணுங்க. அப்புறம் 14th 14வது வாரம் ஃபுல்லா மேக்ஸ்ல என்னென்னலாம் இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்ஸ் எல்லா ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ரீகால் பண்ணணும். 15, 16ல 3D கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை வந்து 2 வாரங்கள் வந்து பாருங்க. அடுத்து 17, 18 டைம் அண்ட் ஒர்க். அப்ப 2 வாரம் தான் எல்லாமே. 19, 20 இந்த 2 வாரத்திலயுமே ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்துட்டு பாக்கணுங்க. 21, 24ல அந்த 4 வாரங்கள் சிம்பிளிபிகேஷன்ல ஒரு கணக்கே இல்லைங்க, நிறைய இருக்குது. அதனாலதான் அதுக்கு மட்டும் நான் 4 வாரங்கள் கொடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? அதை பார்த்துட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் அதுல நீங்க பாக்குற மாதிரி வரும். எல்லா பிடிஎஃப் உங்களுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 25, 26, 27 3 வாரங்கள் லாஜிக்கல் ரீசனிங் வந்துட்டு பார்க்க போறீங்க. இந்த மேக்ஸோட சிறப்பம்சம் என்னன்னு பாருங்க. பாத்துக்கோங்க. 28ல இருந்து 38 கிட்டத்தட்ட 11 வாரங்கள் நீங்க மேக்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் பார்க்க போறீங்க. எவ்வளவுங்க? 11 வாரங்கள். 11 வாரமும் ப்ரீவியஸ் கொஸ்டினை வேற லெவல்ல முடிச்சு ஃபுல்லாத்தையும் முடிச்சு நீங்க இது பண்ணிடலாம். அப்போ கடைசிக்கு 25 கொஸ்டினுக்கு 23 மார்க்காவது உங்களால போட முடியும். நீங்க நான் சொன்னதன் அடிப்படையில எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்க சில கொஸ்டின்ல மனப்பாடமே ஆயிரும். ஓகேங்களா? அப்ப நீங்க 25க்கு 25 கூடி எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது உங்கள் கையில தான் இருக்கு. புரியுதுங்களா? அடுத்து திருக்குறளுங்க. நம்ம என்னங்க பண்ணுவோம், ஆல்ரெடி வந்துட்டு நான் வாரம் வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு திருக்குறள் அதிகாரமா வந்து கொடுத்துருவேன். அப்ப 20 வாரங்கள்ல நீங்க திருக்குறள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டுங்க. 18 வாரங்கள் பேலன்ஸ் இருக்கும். ஏன்னா நம்மளோடது மொத்தம் 38 வாரங்கள். அதுல 18 வாரங்கள் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் திருக்குறள் ரிலேட்டடா ஜிஎஸ்ஆராக இருக்கட்டும், அப்புறம் தமிழாக இருக்கட்டும், அதுல எல்லாத்துலயும் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு நான் ஒரு பிடிஎஃப் வச்சிருக்கேன். அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பிடிஎஃப் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். நீங்க வந்து பார்த்து முடிக்கணும். புரியுதுங்களா? 18 வாரத்துல பார்க்க முடியாதுங்களா? எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம எக்கனாமிக்ஸ், பாலிட்டி அதுக்கெல்லாம் டைம் இங்க கொண்டு வந்து நம்ம வச்சுக்கலாம். புரியுதுங்களா? அப்புறம் இப்ப தமிழ் எப்படி படிக்க போறோம்னா முதல் 2 வாரங்கள் 6th நியூ புக். ஓகேங்களா? டெய்லி ஒவ்வொரு இயல் வீதம் நம்ம படிச்சுட்டே வருவோம். அப்புறம் 3வது 4வது வாரத்துல 7th அதாவது 1ல இருந்து 9 இயல்கள் இருக்கு. அதை வந்து முடிச்சிடலாங்க. ஏன்னா 10 நாட்கள் நம்ம 5 நாட்கள் படிப்போம். ஒரு நாள் வந்துட்டு ஃபுல் ரிவிஷனு, அப்புறம் 7வது நாள் வந்துட்டு ஃபுல் டெஸ்ட் வந்து போடுவோம். ஓகேங்களா? அடுத்து 5, 6, 7 இது வந்து 8th வந்துட்டு நம்ம கொஞ்சம் பெரிய வகுப்புங்கிறதுனால கொஞ்சம் டேட்டாஸ் ஜாஸ்தியா இருக்கும். அதனால நம்ம 3 இயல்கள் ஒரு வாரத்துக்கு படித்தால் போதுமானது. அடுத்து 8, 9, 10 இந்த 3 வாரங்கள் 9th மட்டும் படிக்க போறோம். அது போலதான் 10th 11, 12, 13 இந்த வாரங்கள் ஃபுல்லா நீங்க 10th மட்டும் படிக்க போறீங்க. 14வது வாரம் தமிழ் 6th இருந்து 10th வரைக்கும் ஃபுல் ரிவிஷன் நான் கொடுப்பேன். நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 15, 16, 17 11th இயல்கள் வந்துட்டு மொத்தம் 9 இயல்கள் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிடலாம். 11th நீங்க ஜாஸ்தியா படிக்கிற மாதிரி இருக்காது. டேட்டாஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இலக்கியம் பார்ட் வந்துட்டு அதுல படிக்கணுங்க. ஐங்குறுநூறு, அகநானூறு இந்த மாதிரியானது மட்டும் படிக்கணும். அது போக சொல்லும் பொருளும் இலக்கணம் இது மட்டும் படிக்கிற மாதிரி வரும். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்து 18, 19, 20ல 12வது வகுப்பு வந்து படிச்சு முடிச்சிருவோம் 3 வாரங்கள்ல. அடுத்து 21ல 6th ஓல்டு புக்ல ஃபுல்லா நீங்க என்ன படிக்கணுமோ என் கைப்பட நான் வந்து நோட்ஸ் எழுதி வச்சிருக்கிறேன். ஓல்டு புக்ல தேவையானது மட்டும் அந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப கம்மியா தான் இருக்கும்.
என்ன மேம் அது எப்படி ஒரு வாரத்துல முடிச்சிட முடியுமானா முடியுங்க. ஏன்னா நம்ம வந்து நியூ புக் வந்து முடிச்சிட்டோம் இல்லைங்களா? சோ அது ரிலேட்டடா தான் அங்க இருக்கும். கொஞ்சோண்டு மட்டும் பாயிண்ட் ஜாஸ்தியா இருக்கும். அது மட்டும் போதும். அப்புறம் 22வது வாரம் நம்ம 7th ஓல்டு தமிழ்ல வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அதுக்குமே என்னோட கைப்பட நோட்ஸ் இருக்கு. அதை நான் தந்துடுறேன். அப்புறம் 23 அந்த வாரத்துல 8th வந்துட்டு பிரிச்சு படிக்க போறேங்க. சரிங்களா? முதல் 5 இயல், அப்புறம் 4 இயல் 24வது வாரம். அதே போலதான் 25, 26 9th ஓல்டுங்க. 27, 28 9th ஓல்டு. இந்த பெரிய வகுப்புகள் எல்லாத்துக்குமே நான் 2 வாரங்கள் உங்களுக்கு குடுத்திருக்கிறேன். அப்புறம் 29ல வந்து என்ன பண்றோம்னா 29வது வாரம் 11th ஓல்டு புக்ல சொல்லும் பொருளும் பிரித்தெழுது சேர்த்தெழுது இந்த பாடலோட பொருள் வந்துட்டு எப்படி புரிஞ்சு படிக்கணும் எப்படி எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. இந்த உகிர்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க தெரியுங்களா? அது என்னதுங்க? புலியோட நகம். சரிங்களா? அந்த கேள்வி எல்லாம் இதுல இருந்தா கேட்டிருந்தாங்கங்க. அது வந்து யாருக்கு தெரியறது இல்ல. வெளியில என்னமோ என்னமோ விர்ச்சுவல் அகாடமி என்னென்னமோலாம் சொல்றாங்க. பட் நீங்க ஃபர்ஸ்ட் இத படிச்சு முடிச்சிட்டீங்கனாலே கம்ப்ளீட்டா உங்களால 100% வந்துட்டு இத வந்து ஓரளவுக்கு ஒரு 70% மார்க் வந்து உங்களால எடுக்க முடியும். நீங்க இதையே ஃபுல்லா படிக்காம அவுட் சோர்ஸ்ன்னு ஓடிட்டே இருக்கிறீங்க. 30 மார்க் தான் வந்துட்டு வெளியில இருந்து கேட்பாங்க. மத்ததெல்லாம் இந்த பேசிக்கா நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களால ஆன்சர் போட முடியும். அப்புறம் 30 அதாவது 30வது வாரம் அதாவது எப்படி மேம் போட முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புரிஞ்சுக்கணுங்க. மொட்டை மனப்பாடம் பண்றதெல்லாம் வந்துட்டு மலையேறி போச்சுங்க அந்த காலம்லாம். இனி புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால அந்த கொஸ்டினை போட முடியும். அது எப்படி இலக்கணத்தை புரிஞ்சு படிக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்து 30வது வாரம் 12th ஓல்டுல வந்துட்டு சொல்லும் பொருளும் பிரித்தெழுது சேர்த்தெழுது அந்த பாடலோட பொருள் என்ன படிக்கணுங்கிறத சொல்லிடுவேன். அதை நீங்க படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 31வது வாரம் 11th சிறப்பு தமிழ்ல தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் படிக்க போறோம். 32வது வாரம் வந்துட்டு 12th சிறப்பு தமிழ்ல தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும். அப்புறம் 33 பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாமே படிச்சு முடிச்சுட்டு வந்திருப்போம். எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷார்ட்கட் எல்லாமே கொடுத்துட்டு வந்திருப்பேன். இதெல்லாம் நீங்க படிச்சு முடிச்சு வரும்போது இப்பதான் நீங்க யூனிட் வைஸே ரிவிஷன் பண்ணணுங்க. அதுல என்னங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க? பிரித்தெழுது சேர்த்தெழுதுன்னு கொடுத்துருக்காங்க. உங்களால ஒரு வாரத்துல படிச்சு முடிக்க முடியுங்களா? முடியாது. அதனால நான் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து உங்களுக்கு புணர்ச்சி விதிகளா இருக்கட்டும், பழமொழி 400 இருக்கட்டும் எல்லாத்தையுமே படிச்சுட்டு வாங்க அப்படின்னு ஐடியா கொடுத்தேன். அதை படிச்சுட்டு வந்து நிக்கும் போது இங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். புரியுதுங்களா? இல்ல நான் ஸ்டார்டிங்லயே யூனிட் தான் படிப்பேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நீங்க எதுவுமே வந்து ஃபுல்லா படிச்ச ஃபீலிங்கே உங்களுக்கு கிடைக்காது. சோ யூனிட் 1 வந்து முடிக்கிறீங்க. 34ல யூனிட் 2, 35ல யூனிட் 3, 36ல யூனிட் 4, 37ல யூனிட் 5, 6. ஓகே மேம் 7க்கு எங்க போறதுன்னா 7 வந்துட்டு வீக்லி என்னோட ஷெட்யூல் போய் பாருங்க. அதுலயே வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். பெருஞ்சு திறனார், அப்புறம் வந்துட்டு தேவநேய பாவாணர், எல்லாரும் பாவலர் எது, யார் யார் எப்பப்ப படிக்கணுங்கிறத ஆட் பண்ணிருப்பேன். அதுல நம்ம வந்து லைன் பை லைனா முடிச்சுட்டு வந்துருவோம். 38ல ஃபுல் ரிவிஷன். ஆல்ரெடி நம்ம டெய்லி ரிவிஷன் பண்றோங்க, வீக்லி ரிவிஷன் பண்றோம், மந்த்லி ரிவிஷன் பண்றோம். இருந்தாலும் ஃபுல் ரிவிஷன் நம்ம வந்துட்டு பண்ணிக்குவோம் அப்பவும். அப்போ 38 வாரங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன மேம் பண்றதுன்னா நோட்டிபிகேஷன் வந்துருங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா நம்ம ரிவிஷன் தான் பண்ண போறோம். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கவலை? உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே இது என்னன்னா நம்பிக்கையோட என்னோட கிளாஸஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்றீங்க. அப்புறம் வந்து லைவ் வந்து அட்டன் பண்ணுங்க. டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்க. டெஸ்ட்ல என்ன பிழைகள் வந்து இருக்குன்னு அதை வந்து நீங்க தான் வந்துட்டு பாத்துக்கணும். அது போக நான் வந்துட்டு பெய்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க காலையில டெஸ்ட் அட்டன் பண்றீங்கன்னா சாயங்காலம் உங்களுக்கு ஆன்சர் கீ தரலைங்க. அப்ப எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் வந்து கொடுத்துட்றேன். அப்போ அதுல பாருங்க என்ன தப்பு இருக்குன்னு நீங்க வந்து கண்டுபிடிச்சு குறிச்சு வச்சு ஒண்ணு எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த டெஸ்ட்டுக்கு நான் வந்து என்ன நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் எழுதும்போது 2 வார்த்தை சேர்த்து தானே உங்களுக்கு கொஸ்டின் தரேன். அப்ப அந்த கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? என்ன தப்பு இருக்கு அந்த தப்ப மறுபடியும் பண்ணாம இருக்கிறதுக்கு உண்டான வழிகளை நீங்க தான் வந்து பார்த்து பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து தமிழ் டெஸ்ட் மட்டும் வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கிறீங்க. அவங்களுக்கு 500 rupees வந்துட்டு பே பண்ணி நீங்க தமிழ் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல மேம் எனக்கு ஃபுல்லாவே கைடன்ஸ் வேணுங்கிறவங்க 1000 rupees பே பண்ணி ஃபுல் டெஸ்ட் வந்துட்டு அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்துக்கோங்க இந்த நம்பர் தாங்க 9944777524. ஓகேங்களா? ஜிபே போன்பே பண்ணிட்டு அந்த யூபிஐ ஐடி நம்பரை மட்டும் இந்த நம்பருக்கு எதுக்கு பே பண்றீங்களோ அந்த நம்பருக்கே எனக்கு அனுப்பி வைங்க. அங்க வந்து நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காதீங்க. ஏன்னா எனக்கு டைம் இல்ல. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தான் ஷார்ட்கட்லாம் வந்து எடுத்து போடணும். ஏன்னா அது இல்லாம டெய்லி லைவ் வர்றேன். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். அதனால இந்த பெய்ட் பண்றதுக்கு மட்டும் இங்க வாங்க. நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்டு என்னால படிக்க முடியுமா இது பண்ண முடியுமா அப்படின்னு எதுவும் இது பண்ணாதீங்க. நீங்க உங்களால படிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நான் என்ன பண்றேன்னா ஒரு சிலர் மனசு உடஞ்சு போயிருவீங்க.
வீட்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃப்க்குலாம் வந்துட்டு நம்ம படிக்கலாம்னு உட்காருவோம். அப்பதான் ஏதாவது ஒரு பிரச்சனை மண்டையில வந்து விழுகும். ஒர்க்கிங் உமன்ஸா இருக்கட்டும், மென்ஸா இருக்கட்டும், அவங்க வந்துட்டு வீட்ல பிரச்சனை. இப்ப பாவங்க ஆனா ஒர்க் போகிற அந்த மென்னெல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க வீட்ல வந்துட்டு நல்லா ஒரு மாதிரி இதாதான் இருப்பாங்க. திடீர்னு வந்துட்டு சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, மனசு உடைஞ்சு போய் உட்காந்துருவாங்க. இப்ப என் ஹஸ்பண்ட்ல நான் பாக்குறேன் இல்லைங்க. அப்படியே அந்த படிக்கக்கூடிய மனநிலையே போயிரும் அவங்களுக்கு. அதுக்காக தான் நீங்க மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்திருந்தாலும் நீங்க படிக்கணுங்க. சரிங்களா சார்? அதனால எதுவுமே கவலைப்படாம படிக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும். என்னோட கிளாஸஸ் உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அப்ப நீங்க என்னங்க பண்றீங்க? இந்த நம்பருக்கு இது பண்ணிட்டு ஜிபே பண்றீங்க, ஃபோன்பே பண்றீங்க, அமேசான்லயே பே பண்ணிக்கலாம். யுபிஐ ஐடி வந்துட்டு எனக்கு அந்த இது வந்து ஸ்கிரீன் வந்துட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் அனுப்புவேன். நீங்க அதுல ஜாயின் ஆயிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுங்க. இது செகண்ட் பேட்ச் வந்து நான் போட்டிருக்கேன். உங்கள வந்து ப்ராப்பரா எடுத்துட்டு போனோம்னா, நீங்க 8 மந்த் வந்து படிச்சே ஆகணும். 100% படிக்கணும். புரியுதுங்களா? இனி மாதங்கள் அதிகமாக நீங்க போர்ஷனும் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாரி வரும். ஓகேங்களா? சரிங்க அவ்வளவுதான். இப்ப ஃப்ரீ டெஸ்ட் எங்களுக்கு இல்லையா மேம்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்பீங்க. அது வந்துட்டு எனக்கு கொஸ்டின் வந்துட்டு அடிக்கிறதுக்கு, டைப் பண்றதுக்கு டைம் இல்லைங்க. அதனால தான் இந்த அமௌண்ட்டே வாங்கி, நான் இன்னொருத்தவங்களுக்கு அந்த பே பண்ணி தான் அந்த டைப் பண்றாங்க இல்லைங்க. அவங்களுக்கும் குழந்தை இருக்குது. அவங்களும் நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் மாரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு ஒரு குட்டி இன்கம். ஓகேங்களா? ஏன்னா நீங்க 1 வருஷம் படிக்க போறீங்க. 1 வருஷத்துக்கு அவங்களுக்கு ஒரு இன்கம் குடுத்தா தான் அவங்களும் ஏதோ அவங்க குழந்தைய பார்த்துட்டு அந்த ஹெல்ப்ப நம்மளுக்கு பண்ணி தருவாங்க. சரிங்களா? சோ ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கு நீங்க வந்துட்டு நெறைய ஸ்டூடண்ட் எப்போ வந்துட்டு டெஸ்ட்க்கு ஓகேன்னு சொல்றாங்களோ, அப்ப நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேசிக்கான கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு தர்றேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம லைன் பை லைனா அடிக்கிறதுக்குலாம் டைம் இல்லைங்க. அது வந்துட்டு பெய்ட் பேட்ச் ஸ்டூடண்ட்க்கு நான் வந்துட்டு பண்ணி தரேன். ஏன்னா அவங்களுக்கு மெட்டீரியல்ஸ், அவுட் சோர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு குடுத்துருவேன். உங்களுக்கு வந்துட்டு எல்லா கிளாஸஸும் வரும். நீங்க எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது போக லைவ் டெஸ்ட் உங்களுக்காக நீங்க கேட்டதுக்காக நான் வந்துட்டு சண்டே சண்டே வந்துட்டு நவம்பர் 10ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. 1 ஹவர் மட்டும் 10 ஏஎம்ல இருந்து 11 ஏஎம் சண்டே வந்துட்டு டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? கிளாஸ் கிளாஸ் அவுட் சோர்ஸ் கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துரும். நீங்க வந்து அத யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க. எல்லா டீட்டெயில்ஸ் நான் சொல்லி முடிச்சுட்டேன். உங்களுக்கு பேமெண்ட் வந்துட்டு எப்படி வந்து பண்ணணும்னு சொல்லிட்டேன். நீங்க வந்து அந்த ஷெட்யூல வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளாஸஸ்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னால முடியாது அப்படிங்கிறவங்க நம்மளோட யூடியூப் கிளாஸ் எல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து லைவ் குடுக்குறேன். அந்த லைவ் கிளாஸ வந்து அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்க. எல்லாமே சொல்லி முடிச்சுட்டேன். இதுக்கு மேல வந்துட்டு நீங்க தான் நல்லா படிக்கணுங்க. புரியுதுங்களா? நம்பிக்கையோட ஃபர்ஸ்ட் இறங்கி படிக்க ஆரம்பிங்க. முடியுமா முடியுமான்னு கேட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த 2, 3 மாதங்கள் வேஸ்ட் ஆயிரும் உங்களுக்கு. இப்ப இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. நெறைய சர்ச் பண்ணிட்டே இருக்கிறீங்க. நான் பாக்குறேங்க. இப்போ நம்ம வந்து பாடம் சொல்லிக் குடுக்குற வீடியோ விட அந்த சர்ச் பண்ற அதாவது எப்படின்னா, என்ன புக் படிக்கலாம்? எந்த புக் படித்தால் வந்து பாஸ் ஆகலாம்? எத்தனை மார்க் எடுத்தால் வந்துட்டு அதாவது இனி வர போற எக்ஸாமுக்கு எப்படி வந்து பாஸ் ஆகலாம்? அப்படிங்கிற வீடியோஸ் தான் வந்துட்டு நெறைய வியூஸ் போகுது. இப்ப இருந்தே படிக்கக்கூடியவங்க மட்டும் தான் கடைசியில ஜாப் வாங்கிட்டு வந்து நிப்பாங்க. ஓகேங்களா? நீங்க வந்துட்டு கடைசி 5 மாதங்கள்ல படித்து நம்மளால கண்டிப்பா ஜாப் வாங்க முடியாது. புரியுதுங்களா? இப்ப இருக்கக்கூடிய கடினத்தன்மை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால இத யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க. எல்லாமே சொல்லி முடிச்சுட்டேன். இதுக்கு மேல ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். சரிங்க. நன்றி, வணக்கம். எல்லாரும் நல்லா படிங்கங்க. பாய்ங்க.